யார் இந்த செங்கோட்டை? இவர் ஏஐடிஎம்கே வகித்து வந்த பதவிகள் என்ன என்ற நமது கேள்விகளுக்கும் இங்கே பதில் காணலாம். வீடியோக்குள் செல்லும் முன் நமது ஏமார் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறீர்களானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும். வாங்க வீடியோக்குள் செல்லலாம். 1972 ஆண்டு டிஎம்கேயில் இருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து எம்ஜி ராமச்சந்திரன் 1072 அக்டோபர் 1972 அன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஏடிஎம்கே உருவாக்கினார். பின்னர் 1976 ஆண்டில் அந்த கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஏடிஎம்கே என மறுபெயரிடப்பட்டது. கட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்தே முக்கிய தலைவராக விளங்கியவர் செங்கோட்டையன். எறும்பாளையம் தொகுதி MDLMAக நீண்ட காலம் பணியாற்றிய இவர் கல்வித்துறை உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சு பொறுப்புகளையும் வகித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு கட்சி தலைமையேற்கும் நிலையில் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலைப்பட கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக செங்கோட்டையன் ஏஐடிஎம்கே இன் முதன்மை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர், கட்சியில் ஜனநாயகம் இல்லை, முடிவுகள் ஒரே தரப்பால் எடுக்கப்படுகின்றன என்று குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து 2025 நவம்பர் 27 அன்று செங்கோட்டையன் டிவிகேயுடன் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்ததை கூறி 2026 சட்டமன்ற தேர்தலை கூட்டாக எதிர்கொள்வதாக அறிவித்தார். இந்த அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.